பெங்களூருவில் அந்த இதமான மாலை பொழுதில் அஸ்வினி தனது அறையில் அமர்ந்து அபர்ணாவுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். மங்களம் அத்தை அருகில் அமர்ந்து அவர்கள் பேசுவதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அஸ்வினி போனை வைத்ததும் அவளது முகம் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல துடிப்பது போல இருந்தது. சரியாக அந்த நேரம் அருண் அங்கே வந்தான். அவன் வந்ததும் லேப்டாப்பை திறந்து ஒரு சில மெயில்களை செக் பண்ணி கொண்டு இருந்தான். அஸ்வினி மெல்ல அவன் அருகே சென்றான். அருண், இப்பதான் அபர்ணா அக்கா கூட பேசினேன். அவங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னாங்க. அருண் லேப்டாப்பை மூடிவிட்டு அவளை திரும்பி பார்த்தான். சொல்லு அஸ்வினி, அபர்ணா என்ன சொன்னா? அவன் நல்லா இருக்காளா? ரொம்ப நல்லா இருக்காங்க அருண். அது மட்டும் இல்ல, அக்கா இப்போ 2 மாசம் கன்சீவா இருக்காங்க. பரத் அவங்கள ஒரு தேவதை மாதிரி பார்த்துக்கிறாங்களாம். கன்சீவ் என்ற வார்த்தையை கேட்டதும் அருண் ஒரு நிமிடம் அப்படியே சிலையாக நின்றான். அவன் கண்களில் ஒரு மின்னல் வெட்டி மறைந்தது. அபர்ணா ஒரு காலத்தில் காதலித்தவள் இன்று இன்னொருவனின் வாரிசை சுமக்கிறாள். ஆனால் இந்த செய்தி அவனுக்கு ஆத்திரத்தை தந்தது. அருண் ஜன்னல் ஓரம் சென்று நின்றான். கடந்த கால நினைவுகள் அவன் கண் முன்னே வந்து போயின. அவனது முன்கோபத்தால் இழந்த அபர்ணா இன்று ஒரு தாயாக போகிறாள் என்ற செய்தி அவனது ஈகோவை மீண்டும் தட்டி எழுப்பியது. அருண் குரல் கம்மியபடி, சந்தோஷம் அஸ்வினி, அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அருணின் இந்த மாற்றத்தை பார்த்த அஸ்வினிக்கு கண்களில் நீர் முட்டியது. தன் அக்காவை வெறுப்பான் என்று நினைத்த அருண் இன்று அவளுக்காக இவ்வளவு அக்கறைப்படுவதை கண்டு மங்களம் அத்தையும் நெகிழ்ந்து போனார். அருண் சென்ற பிறகு மங்களம் அத்தை அஸ்வினியின் கையை பிடித்து கொண்டார். பாத்தியா அஸ்வினி, அருண் தம்பி எவ்வளவு மாறிட்டான். அவன் பிடிவாதம் இன்னைக்கு தாய்மைங்கிற ஒரு உணர்வுக்கு முன்னாடி தோத்து போச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு என் பழைய வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. சண்முக மாமா என்னை என் அக்கா தங்கச்சிங்க கூட பேச விடாம ஒதுக்கி வச்சு என் வாழ்க்கையே இருக்காக்கிட்டாரு. ஆனா அபர்ணா வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. நான் அவளுக்கு பாதுகாப்பா இருப்பேன். மங்களமத்தை இப்பொழுது அஸ்வினியையும் அபர்ணாவையும் இணைக்கும் ஒரு பாலமாக மாறினார். சண்முக மாமாவுக்கு தெரிந்தால் அவர் அருணிடம் போட்டு கொடுத்து பூங்கபத்தை உண்டாக்குவார் என்பதால் அத்தை மிக ஜாக்கிரதையாக திட்டமிட்டார். அருண் அனைவர் முன்னால் தன் கோபத்தை வெளிக்காட்டவில்லை. அவன் உள்ளுக்குள் ஒரு ஏமாற்றம் இருந்தது. முதலில் அந்த பரத்துக்கு முன்னால் தான் அப்பாவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சமாளித்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். இதை அறியாத அஸ்வினி தன் புருஷன் மனம் மாறிவிட்டான். அக்கா பக்கத்தில் இருந்தாலும் அவர் ஏதும் சொல்ல மாட்டார் என்ற நினைப்பில் சாதாரணமாகவே இருந்தாள். அந்த பெரிய பங்களாவில் பரத் தன் அறையில் இருந்தான். அபர்ணா மெல்ல உள்ளே நுழைந்தாள். அவள் அணிந்திருந்த மெல்லிய இரவு உடை அவளது 2 மாத கர்ப்பத்தை இன்னும் அழகாக காட்டியது. என்ன கண்ணம்மா, தூக்கம் வரலையா? இந்த நேரத்துல முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார்ல. அவன் எழுந்து வந்து அவளை தன் அணைப்பிற்குள் சிறைப்பிடித்தான். அவனது கைகள் அவளது இடுப்பை சுற்றி வளைத்து மென்மையாக தடவி கொடுத்தன. மாமா, குழந்தை என்னவோ உள்ளதான் இருக்கு. ஆனா எனக்கு தான் இப்போ ரொம்ப பசிக்குது. அதுவும் நீங்க செஞ்ச அந்த சூடான மில்க் ஷேக் வேணும் போல இருக்கு. பரத் சிரித்துக்கொண்டே அவளது கழுத்தோரம் முத்தமிட்டான். அவளது மேனியிலிருந்து வீசிய அந்த நறுமணம் அவனை நிலைக்குலைய செய்தது. குழந்தைக்கு பசிக்குதா இல்ல என் பொண்டாட்டிக்கு என்ன கொஞ்சணும்னு ஆசையா என்று கேட்டபடி அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு சமையல் அறைக்கு நடந்தாள். அவள் கேட்ட மில்க் ஷேக் செய்து கொடுத்தான். சென்னையில் விஸ்வாவும் இந்துவும் தங்கள் அறையில் இருந்தனர்.
இந்துஜா இப்பொழுது 5 மாத கர்ப்பிணி. விஸ்வா அவளது கால்களை தன் மடியில் வைத்து தடவி கொடுக்க, இந்து 5 மாசம் ஆச்சு, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. அபர்ணாவுக்கு 2 மாசம். ஒரு வழியா நம்ம குடும்பம் முழுமை அடைய போகுது. இந்துஜா தனது மகிழ்ச்சியை கைகளால் செய்கை செய்தாள். அஸ்வினி அருண் கிட்ட சொல்லிட்டானாம். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். கோவமெல்லாம் போய் இப்போ பாசக்காரனா மாறிட்டான். அடுத்த மாசம் உன் வளகாப்புக்கு அருண் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்வாரு பாரு. விஸ்வா இந்துஜாவின் நெற்றியில் முத்தமிட்டு அவளை தனது அரவணைப்புக்குள் உறங்க வைத்தான். பெங்களூருவில் ஒரு காதல், சென்னையில் ஒரு பாசம் என இரு குடும்பங்களும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நோக்கி நகரத் தொடங்கின. சென்னையே விழா கோலம் கொண்டிருந்தது. விஸ்வா தனது ஆசை மனைவி இந்துஜாவின் 5 மாத சீமந்த விழாவை ஒரு திருவிழாவாக போல் ஏற்பாடு செய்திருந்தான். விஸ்வாவின் பெற்றோர், அருணின் பெற்றோர் மற்றும் அபர்ணா பெற்றோர் என அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தனர். மேலே முழுவதும் மல்லிகை பூக்களால், வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இந்துஜா பட்டுப்புடவையில் தேவதை போல அமர்ந்திருக்க, விஸ்வா ஒரு நிமிடம் கூட அவள் கையை விடாமல் அவளுடனே இருந்தான். அரங்கமே அதிரும் வகையில் பரத் மற்றும் அபர்ணா உள்ளே நுழைந்தனர். அபர்ணாவின் முகத்தில் இருந்த 2 மாத கர்ப்பத்தின் பொலிவு அப்பட்டமாக தெரிந்தது. பரத் அவளது கையை பிடித்து மிகவும் ஜாக்கிரதையாக அழைத்து வந்தான். அதே நேரம் அருண் அங்கு வாசலில் நின்று இருந்ததால் அருண் உடனே, வாங்க பரத், வாங்க அபர்ணா, ரொம்ப சந்தோஷம் வந்ததுல. அபர்ணா, உடம்ப பார்த்துக்கோ, இந்த நேரத்துல அலைச்சல் கூடாதுன்னு அஸ்வினி சொல்லிட்டே இருப்பான், ஜாக்கிரதையா இரு. அருணின் இந்த வார்த்தைகளை கேட்ட அபர்ணாவுக்கு மனதிற்குள் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. பழைய கசப்புகள் மறைந்து அருண் ஒரு நல்ல நண்பனாக தங்களை வரவேற்பதை அவள் ரசித்தாள். பரத் அருணின் தோளை தட்டி, நன்றி அருண் என்று தழுத்தழுத்த குரலில் சொன்னான். விழாவின் நடுவே பெரியவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அபர்ணாவின் அம்மா மங்களம் அத்தையிடம் ரகசியமாக கேட்டார், மங்களம், அபர்ணா இப்போ 2 மாசம், ஆனா அவளுக்கு வாந்தி மயக்கம் அதிகமா இருக்காமே. பரத் தம்பி ரொம்ப பதறாராம். இதை பக்கத்தில் இருந்த அருணின் அப்பாவும் பரத்தின் அப்பாவும் கேட்டுவிட்டனர். செய்தி காட்டு தீ போல அரங்கம் முழுவதும் பரவியது. என்னது, அபர்ணா விசேஷமா இருக்காளா? பரத் என்கிட்ட கூட சொல்லலையேடா நீ. பரத் சிரித்து கொண்டே, இப்பதான் 2 மாசம் முடியுதுப்பா, அதான் மெதுவா சொல்லலான்னு இருந்தேன் என்றான். அரங்கத்தில் இருந்த அனைத்து பெற்றோர்களும் அபர்ணாவை சூழ்ந்து கொண்டு வாழ்த்துக்களை வாரி வழங்கினர். இந்துஜாவின் சீமந்த விழா அபர்ணாவின் கர்ப்ப செய்தியால் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக மாறியது. விழா முடிந்த இரவு அனைவரும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தனர். நள்ளிரவு 1 மணி இருக்கும். அபர்ணாவுக்கு திடீரென அடிவயிற்றில் ஒரு மெல்லிய வலி ஏற்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. அவள் வேர்க்க விறுவிறுக்க எழுந்தாள். மாமா, மாமா, என்னால முடியல, ஏதோ பண்ணுது மாமா. பரத் துடித்தே போனான். அவன் ஒரு பாடகனாக எத்தனையோ மேடைகளில் பாடியிருக்கிறான். ஆனால் இன்று தன் மனைவி வலியால் துடிப்பதை பார்த்ததும் அவனது குரல் அடக்கி போனது. கண்ணம்மா, இது இது ஒன்னும் ஆகாது, விஸ்வா, விஸ்வா சீக்கிரம் வாடா. பரத்தின் அலறல் கேட்டு அடுத்த அறையில் இருந்த விஸ்வா ஓடி வந்தான். அருணும் பின்னாடியே ஓடி வந்தான். விஸ்வா அபர்ணாவை பரிசோதித்தான். பரத் சுவரோரம் சாய்ந்து கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. விஸ்வா, அவளுக்கு ஒன்னும் ஆகாதுல, என் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதுலடா. டேய், பயப்படாத, இது சாதாரண மார்னிங் சீக்னஸ் தான், கொஞ்சம் அலைச்சல் அதிகம், அதான் கேஸ் ட்ரபிள் ஆகி வலி இருக்கு. நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், சரியாயிடும்
நீ ஏன் இப்படி பதற? பரத் மெல்ல அமர்னாவின் அருகில் அமர்ந்து அவளது கைகளை பற்றி கொண்டான். உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது கண்ணம்மா. இனிமே நீ எங்கேயும் வர வேண்டாம். பெங்களூர்ல பத்திரமா வீட்டிலேயே இரு என்று ஒரு குழந்தையைப் போல அவளிடம் கெஞ்சினான். அருண் இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான். பரத் அபர்ணா மேல் வைத்திருக்கும் அந்த அலாதியான காதல் தான் கொடுக்க தவறிய ஒன்று என்பதை அவன் உணர்ந்தான். அபர்ணா சரியான கைகளில் தான் இருக்கிறாள் என்ற திருப்தியுடன் அருண் அங்கிருந்து நகர்ந்தான். சீமந்த விழா கலைப்பில் அனைவரும் உறங்க சென்றிருக்க பரத் மற்றும் அபர்ணாவின் மங்களாவில் மட்டும் ஒரு மெல்லிய விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. சென்னை பயணத்தின் அலைச்சலால் ஏற்பட்ட உடல் வலி குறைந்திருந்தாலும் அபர்ணாவின் மனதில் ஒரு விதமான ஏக்கம் சூழ்ந்திருந்தது. பரத் படுக்கை அறைக்குள் நுழைந்த போது அபர்ணா ஜன்னல் ஓரம் நிலவொளியில் நின்றிருந்தாள். அவளது மெல்லிய நைட்டி அவளது உடல் வாகையும் லேசாக தெரிய தொடங்கியிருந்த வயிற்றின் மேட்டையும் அழகாக காட்டியது. பரத் பின்னால் இருந்து அவளை அணைத்து அவளது கழுத்தோரம் முகம் புதைத்து, கண்ணம்மா என்ன இன்னும் தூங்கல? உடம்பு இப்போ பரவாயில்லையா? அபர்ணா அவனது கைகளுக்குள் சாய்ந்து கொண்டாள். அவனது மூச்சு காற்று அவளது பிடரியில் பட்டபோது அவளுக்குள் ஒரு மின்னல் பாய, மாமா உங்களை இவ்வளவு பதற்றத்துல நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஒண்ணுன்னா நீங்க ஏன் இப்படி உடையிறீங்க? பரத் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். நீ வெறும் என் மனைவி மட்டும் இல்லை கண்ணம்மா, என் உயிர். உனக்குள்ள வளர்ற அந்த பிஞ்சு உயிர், நம்ம காதலோட அடையாளம். அது சுமக்கிற உன்னை நான் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அவள் பரத்தை இழுத்து ஒரு முத்தம் கொடுக்க அவன் அவளது இதழ்களில் மிக மென்மையாக தன் இதழை பதிக்க தொடங்கினான். ஆரம்பத்தில் மென்மையாக தொடங்கிய அந்த முத்தம் மெல்ல மெல்ல தாளாத தாகமாக மாறியது. பரத் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு மெத்தையில் அமர வைத்தான். ஒரு தாயாக போகும் அவளை மிகவும் கவனமாக படுக்க வைத்தான். இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியானதும் பார்த்துக்கலாம். நீ இப்ப நிம்மதியா தூங்கு. அவன் மடியிலேயே அவள் தலை கோதி தூங்க வைத்தான். மறுநாள் காலை அவர்கள் அனைவரிடமும் விடை பெற்று செல்ல பரத்தின் அம்மா அவர்களை தடுத்தார். என் மருமக இப்ப மாசமா இருக்கா, அவளையே நான் பார்த்துக்கணும். அவளோட அம்மா இங்கதான் சென்னையில தானே இருக்க. இப்ப நீங்க உடனே ஊருக்கு போய் அங்க தனியா கஷ்டப்படவா? நீங்க இங்கேயே தங்கிக்க வேண்டியது தானே? பரத் உடனே, இல்லம்மா, அங்கதான் மாதம் மாதம் செக்அப் செய்த டாக்டர் அங்கதான் இருக்காங்க. அது இல்லாம அப்புறம் அங்கதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட பரமாம்மா. அவர் வயிற்றில் பெறாத மகனை நினைத்து பெருமை கொண்டார் அந்த அம்மா. அவர்கள் இருவரும் பெங்களூருக்கு சென்று அடைந்தனர். அங்கு சென்றதும் அவளை பார்த்து கொள்ள 2 வயதான வேலைக்கார பெண்மணியை வீட்டோடு சேர்த்து கொண்டான். பரத்திடம் அபர்ணா கேட்டதற்கு, கண்ணம்மா நீ என் கூட தங்கணும்னு, என் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அதை நிறைவேற்றி விட்டேன். ஆனா உடம்ப பார்த்துக்கிறதுக்கு அம்மா மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க கண்டிப்பா வேணும். அதுக்குதான் 1க்கு 2 அம்மாவை இங்க உன் கூட தங்க வச்சுக்கிட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அவள் கண்களில் சந்தோஷத்தை கண்டான். அவனை கட்டி அணைத்து அவள் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். விஸ்வாவும் இந்துஜாவும் தங்கள் அறையில் இருந்தனர். இந்துஜாவின் இப்பொழுது 5 மாதங்கள் முடித்து 6வது மாதம் தொடங்குவதால் அவளது உடல்நிலையில் சில மாற்றங்கள் தெரிந்தன. அவள் சைகையில் விஸ்வாவிடம் ஏதோ சொல்ல முயன்றாள். என்ன சொல்லமே? கால் வீக்கமா இருக்கா? இரு, நான் மசாஜ் பண்ணி விடுறேன். விஸ்வா அவளது கால்களை தன் மடியில் வைத்து மெல்ல தடவி கொடுத்தான்.
இந்துஜா அவனது அன்பை பார்த்து கண் கலக்கினாள். அவள் அவனது கையை பிடித்து தனது வயிற்றில் மேல் வைத்தாள். அங்கே ஒரு சிறிய அசைவு. விஸ்வா ஆச்சரியத்தில், டே குட்டி விஸ்வா, உள்ள விளையாடுறியா? அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, சரியா? விஸ்வா அவளை அப்படியே இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். வாய் பேச முடியாவிட்டாலும் அவளது கண்கள் ஒரே நேரத்தில் பேசின. விஸ்வா அவனது ஆடையின் முடிச்சுகளை மெல்ல தளர்த்த அந்த அறையின் காதலின் வெப்பம் அதிகரித்தது. ஒரு டாக்டராக அவளது உடல்நிலையை தெரிந்திருந்தாலும் ஒரு கணவனாக அவளது தாகத்தை தணிக்க அவன் மென்மையாக அவளுடன் சங்கமித்தான். மறுநாள் காலை பெங்களூருவில் மங்களமத்தை சமையல் அறையில் மும்முரமாக இருந்தார். சண்முக மாமா ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். அஸ்வினி, இந்த மாங்காய் சாதத்தையும் சுட சுட செஞ்ச முறுக்கையும் அந்த பைக்குள்ள வச்சுட்டு, அம்மனாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு அவ அம்மா சொன்னாங்க. சண்முக மாமா குரல் உயர்த்தி, என்ன மங்களம், யாருக்கு இவ்வளவு பலமான பலகாரம்? அஸ்வினி வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நீ ஏன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவ போல? மங்களம் அத்தை சமாளித்து கொண்டே, எங்க இது அஸ்வினி கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, கன்சீவா இருக்கலாம், அவளுக்கு தான் கொடுக்க போறோம். நீங்க வேணும்னா ஒரு முறுக்கை எடுத்துக்கோங்க, வாயை மூடிட்டு சாப்பிடு. சண்முக மாமா முறுக்கை வாங்கி கொண்டு அமைதியானார். அஸ்வினி அத்தையை பார்த்து ஒரு கண்ணு அடித்துவிட்டு அந்த பையை எடுத்துக்கொண்டு நைசாக பின் வாசல் வழியாக பங்களாவிற்கு ஓடினாள். அபர்ணா கருவுற்று இருக்கும் செய்தி அருணின் மனதிற்குள் ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கி இருந்தது. அவன் வெளியே மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினாலும் உள்ளுக்குள் ஒருவித ஏக்கம் அவனை வாட்டியது. நானும் ஒரு அப்பாவாக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் ஒரு வெறியாகவே மாறியிருந்தது. இதற்காகவே சென்னையில் வேலை பார்த்தாலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் காற்று வேகத்தில் பெங்களூருக்கு அஸ்வினியிடம் ஓடி வருவான். அந்த 2 நாட்களும் அஸ்வினியை ஒரு நிமிடம் கூட அவன் பிரிய மாட்டான். அவளிடம் மிகுந்த காதலையும் காமத்தையும் பொழிவான். அவனது நோக்கம் எல்லாம் அஸ்வினி கருவுற வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அஸ்வினிக்கு மாதவிடாய் வரும்போது அருண் அப்படியே உடைந்து போவான். அந்த ஏமாற்றம் அவனுக்குள் மீண்டும் பழைய முன்கோபத்தை கிளறிவிட்டது. அந்த கோபத்தால் கடைசி ஒரு மாதத்தை அவன் கவனிக்கவில்லை. 2வது மாதம் தொடங்கும் சமயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அஸ்வினி குளியலறையில் இருந்தபோது அவளது போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அருண் தற்செயலாக அதை பார்த்தான். அது அபர்ணாவிடம் இருந்து வந்திருந்தது. அஸ்வினி, மங்களாத்தை செஞ்சு கொடுத்த மாங்காய் சாதம் சூப்பர். மாமா இப்பதான் எனக்கு முடிஞ்சா சாயங்காலம் தோட்டத்து வழியா வா பார்க்கலாம். அருணின் கண்கள் சிவந்தன. தோட்டத்து வழியா வா என்றால் அபர்ணா அருகில் தான் இருக்கிறாளா? இவ்வளவு காலம் அஸ்வினி தன்னை ஏமாற்றினாளா? அஸ்வினி குளியல் அறையில் இருந்து வெளியே வந்ததும் அருண் அவளது கையை பலமாக பிடித்து இழுத்தான். அஸ்வினி, இங்க பாரு, இந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம்? அபர்ணா எங்க இருக்கா? நீ இவ்வளவு நாளா அவளை பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்து தூங்குறியா? அஸ்வினி பயத்தில் நடுங்கியபடி, அருண் கை வலிக்குது, விடுங்க. அது அது வந்து அக்கா பக்கத்துல தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கோபப்படுவீங்கன்னு தான் சொல்லல. நான் உன்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன், உன் அக்கா கிட்ட பேசுறது வேற, அந்த பரத் வீட்டுல போய் நீ தங்குறதும் சாப்பிடுறதும் வேற. எப்பவுமே அவங்கள விட்டு தள்ளியே இருந்தான்னு சொன்னேன். நீ என்னடானா அவங்க பக்கத்திலேயே இருக்கிற. நான் சொல்றதுக்கு ஒரு மரியாதை கூட இல்லையா? நீ இன்னும் என்னை ஏமாத்திட்டு தானே இருக்க.
அருண் ஆத்திரத்தில் கத்தினான். அவனது முன்கோபம் உச்சக்கட்டத்தை அடைந்தது. என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு முட்டாளாக்கிட்டீங்க. அங்க இந்து கன்சீவா இருக்கா, இங்க அபர்ணா கன்சீவா இருக்கா. ஆனா எனக்கு மட்டும் ஏன் அந்த பாக்கியம் கிடைக்கல? நீ என் கூட இருக்கும்போது கூட உன் அக்கா ஞாபகத்துலதான் இருந்தியா? அதான் உன்னால ஒரு குழந்தைய சுமக்க முடியலையா? எனக்கு தெரியும், நீ வேணும்னே குழந்தை உண்டாக்காமல் பண்ணியிருப்பேன்னு தோணுது. அக்கா கர்ப்பமா இருக்கட்டும், குழந்தை பிறக்காம நம்ம புருஷனை வேதனை கொடுத்து சித்திரவதை பண்ணலாம்னு இருக்கியா? அப்பதான் உங்க அக்காவும் பரத்தும் சந்தோஷமா இருக்காங்க, அப்படித்தானே? அஸ்வினிக்கு இந்த வார்த்தைகள் இடியாக தைத்தன. அவள் அழுது கொண்டே எதிர்த்து பேசினாள். அருண், என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? குழந்தை பிறக்கிறதுக்கு கடவுள் கொடுக்கிற வரம், அதுக்காக என்னை இப்படி கேவலப்படுத்துறீங்களா? ஆமா, என் அக்கா பக்கத்துல தான் இருக்கான். அவ கஷ்டப்படும் போது அவ கூட இருக்கிறது என் கடமை. உங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம்னா எனக்கு என் அக்கா தான் முக்கியம். அப்படியா? அப்ப நீ உன் அக்கா கூடவே இரு. உன்னை நம்பி நான் இங்க வந்து என் காதல கொடுத்ததுக்கு எனக்கு நல்ல பாடம் கிடைச்சது. இனி நீயும் வேண்டாம், உன் அக்கா சகவாசமும் வேண்டாம். நாம பிரிஞ்சிடலாம் அஸ்வினி. அருண் தனது துணிகளை பையில் திணித்து கொண்டு அஸ்வினியின் கதறலையும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தபடி வெளியேறி சென்னைக்கு சென்றான். இதை அறிந்த பரத், விஸ்வா, அபர்ணா, இந்து கொதித்து எழுந்தனர். அது எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? விஸ்வாவும் இந்துவும் வீடியோ காலில் பேசினார். அருண் கிட்ட நான் பேசுறேன் என்று இந்து சைகை மூலம் சொல்ல அஸ்வினி உடனே எல்லோரையும் தடுத்தாள். தயவு செஞ்சு எல்லோரும் அமைதியா இருக்கீங்களா? இது எங்க கணவன் மனைவிக்குள் உள்ள பிரச்சனை. நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க ப்ளீஸ் என்று சொல்லி கதறியால அனைவரும் அவளை சமாதானப்படுத்தினர். விஸ்வாவும் வரத்தும் போனில் இதற்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும், இப்போதைக்கு அவங்களுக்குள்ளேயே இருக்கட்டும், அப்பதான் அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், நாம இதுல தலையிட வேண்டாம் என்று மறுத்து சொன்னதும் விஸ்வாவும் அடங்கிவிட்டான். இப்போதைக்கு அவரவர் பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே சமாளித்து வந்தனர். அஸ்வினி பெங்களூரில் வேலை பார்ப்பதால் அவர்கள் பிரிந்திருக்கும் விஷயம் யாருக்கும் தெரியவில்லை. அருண் பிரிந்து சென்று ஒரு மாதம் கடந்தது. சென்னையில் அவன் வேலையில் மூழ்கி போனாலும் இரவில் அஸ்வினியின் நினைவு அவனை வதக்கியது. பெங்களூருவில் அஸ்வினி பித்து பிடித்தவள் போல அக்கா வீடும் அத்தை வீடுமாக அலைந்து கொண்டிருந்தாள். இந்துஜாவிற்கு 7வது மாதம். சென்னையில் அவளுக்கு வளகாப்பு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தன. அவளது வயிறு நன்றாக பெரிதாகி அவளது நடையே மாறியிருந்தது. அபர்ணாவிற்கு 4வது மாதம். அவளது வாந்தி நின்று இருந்தது. பரத் அவளை ஒரு நிமிடம் கூட பிரியாமல் அவளது ஒவ்வொரு அசைவையும் ரசித்துக் கொண்டிருந்தான். அஸ்வினி யாரிடமும் பேசாமல் சோகமாக இருந்தாள். அவளது உடல்நிலை சீராக இல்லை. அடிக்கடி மயக்கம் வருவது போல இருந்தது. அக்காவிடம் கூற சொல்லாமல் மறைத்தாள். அன்று காலை அஸ்வினிக்கு கடும் தலை சுற்றல் ஏற்பட்டது. மங்களம் அத்தை அவளை பரிசோதிக்க ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கே நடந்த சோதனையில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. வாழ்த்துக்கள் அஸ்வினி, நீங்க 2 மாசம் கன்சீவா இருக்கீங்க. ஆனா உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு. மனசுல ஏதாவது கவலை இருந்தா அதை விட்டுடுங்க. அஸ்வினிக்கு அழுகை பொங்கி வந்தது. இந்த செய்தியை சொல்ல அருண் அருகில் இல்லையே. தன் அப்பாவாக வேண்டும் என்று ஏங்கிய அவனிடம் எப்படி சொல்வது? அவன் தன்னை பிரிந்து சென்று விட்டானே. மங்களமத்தை அவளை தேற்றினார். அஸ்வினி, அழாத தாய், இந்த குழந்தைதான் அருணை தேடி வர வைக்கும். அஸ்வினி தனது வயிற்றை தடவி பார்த்தான்.
அருணின் முரட்டுத்தனமான காதலில் அடையாளமாக ஒரு பிஞ்சு உயிர் அவளுக்குள் துடிக்கத் தொடங்கி இருந்தது. ஆனால் இந்த பிரிவு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது அந்த இறைவனுக்கே வெளிச்சம். அருண் சென்னைக்கு திரும்பிய அந்த இரவு அவனுக்கு நரகமாக இருந்தது. அஸ்வினியை பிரிந்து வந்த ஆத்திரம் ஒரு புறம் இருந்தாலும் அஸ்வினி தன்னை ஏமாற்றி விட்டாள் என்ற எண்ணம் அவனை வாட்டியது. அருண் தனக்குள், அஸ்வினி, நீயும் உன் அக்காவும் என்ன ஏமாத்தினீங்க. நான் உன்கிட்ட குழந்தைய எதிர்பார்த்து ஏங்கினேன். ஆனா நீ உன் அக்காவுக்கு துணையா இருக்கிறதா பெருசா நினைச்சேன். இனி நீயே வந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அவன் ஆத்திரத்தில் அஸ்வினியின் போன் நம்பரை பிளாக் செய்தான். ஆனால் அவனது கையில் நடுக்கத்தை மறக்க முடியவில்லை. பெங்களூருவில் அஸ்வினி ஒரு பிணத்தை போல கடந்தாள். தான் கருவிற்றிருக்கும் செய்தி அவளுக்குள் ஒரு மகா மகிழ்ச்சியை தந்திருக்க வேண்டும். ஆனால் அருணின் பிரிவால் அது ஒரு பாரமாக இருந்தது. மங்கள அத்தை, அஸ்வினி சாப்பிடு தாயி, உனக்குள்ள ஒரு உயிர் வளருது. அருண் கோபக்காரன் தான், ஆனா அவன் பாசக்காரன். அவன் தப்ப உணர்ந்து வருவான். அது வரைக்கும் நீ தைரியமாயிரு. அஸ்வினி மௌனமாக அழுதாள். அருண் குழந்தை பாக்கியத்திற்காக எவ்வளவு தவித்தான் என்பது அவளுக்கு தெரியும். அந்த செய்தி அவனிடம் சொல்ல முடியாமல் அவள் தவித்த தவிப்பு. போன் அருணுக்கு போன் செய்து பார்த்தாள். அவன் பிளாக் செய்திருந்தான். சென்னையில் இந்துவிற்கு 8 மாதங்கள் முடிந்துவிட்டன. அவள் நடக்கவே சிரமப்பட்டாள். விஸ்வா அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். அருண் விஸ்வா வீட்டிலேயே தங்கி இந்துஜாவிற்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தான். இந்துஜா சைகையில் அருணிடம் கேட்டாள், அண்ணா, அஸ்வினி அண்ணி ஏன் வரல? நீங்க ஏன் அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? அருண் பதிலே சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து விடுவான்.